பால்வாடியில் கொடுக்கக்கூடிய இந்த சத்து மாவு வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி வந்து நான் செய்ய போகிறேன். என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சத்து மாவு கொழுக்கட்டை தான் பண்ண போகிறேன். இந்த சத்து மாவு கொழுக்கட்டை நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சதே கிடையாது. பட் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் கூட ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மாவு வந்து நான் சளிச்சு எடுத்துக்க போகிறேன். இதில் லைட்டாக குருணை மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து சளிச்சு எடுத்துகிட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால வந்து ஒரு பேக்கெட் மாவு எடுத்துகிட்டு நான் இந்த டம்ளரால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் 3 டம்ளர் கிட்ட எடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய குவான்டிட்டி நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து சளிச்சு எடுத்துக்க போகிறேன். மாவு சலிக்கிறதுல ஒரு சூப்பரான ட்ரிக் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டம்ளரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே வச்சு இந்த மாதிரி தேத்தணும் அப்படின்னா சூப்பராக வந்து சலிக்க முடியுது. இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக மாவு ஆக்கிடுவேன் நான் எந்த மாவு சலிச்சாலும். அதுவும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா சொல்லவே தேவையில்ல. அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதுன்னு போயிடும். க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த ஷார்ட் அப்புறம் தான் எடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்தது. மேட் மேலே வச்சு பண்ணுறேன் பாருங்கள், அந்தளவுக்கு ஈஸியாக வந்துச்சு. கொஞ்சம் கூட மாவு எதுவும் சிந்தவே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, மாவு வந்து நான் சளிச்சு எடுத்துக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 3 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு அதை வந்து நான் சளிச்சு எடுத்துக்கிட்டேன். சத்து மாவில் வந்து கொழுக்கட்டை செஞ்சால் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது இந்த டைம் தான் எனக்கு தெரியும். நான் சத்து மாவு வாங்கி அதை சாப்பிட்றதே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த டைம் தான் வந்து எதாவது ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரி சளிச்சோம் அப்படின்னா மேலே வந்து லைட்டாக குருணை மாதிரி ஒரு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்மளுக்கு தேவையில்லை, எடுத்துடலாம். 3 டம்ளர் மாவுமே இதே மாதிரி சளிச்சு எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்க அப்படின்னா தெரியும், மேலே வந்து கொஞ்சம் பெருசாக வந்து குருணை மாதிரி இருக்கும். இது வந்து அந்த கோதுமை குருணை போல். ஸோ அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வந்து சர்க்கரையும் அது கூட 4 ஏலக்காவும் சேர்த்து பொடி பண்ணிக்கிறேன். அப்போ வந்து ஏலக்காய் வந்து நல்லா பொடியாகி வரும். ஸோ வந்து பொடியானதுக்கு அப்புறமா எனக்கு வந்து இந்த ரெசிபிக்கு எவ்வளோ அளவு சுகர் வேணுமோ அதை வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து 3 டம்ளருக்கு 1 டம்ளர் தான் ஆட் பண்ணியிருந்தேன். வந்து இதிலே கொஞ்சம் வந்து இனிப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து 1 டம்ளர் போதும். இப்போ அதை பொடி பண்ணி வச்சுருந்தது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைய போகிறோம் நம்ம. அடுத்ததான் நம்மளுக்கு தேங்காய் துருவல் வந்து தேவைப்படும். தேங்காய் துருவல் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஸோ நான் வந்து தேங்காய் துருவி வச்சில்ல, அதனால் மிக்சியில் சேர்த்து பல்ஸில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து தண்ணி போல் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் வந்து ட்ரையாக இருக்கணும். நம்ம அரிசி மாவில் வந்து பிடி கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு மாவு எல்லாத்தையும் வந்து ஒன்றா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து நான் வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து வந்து அப்படி பிசைஞ்சு விட்டுக்கலாம். கையாலேயே வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து பிசைஞ்சு எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளுக்கு வேலையே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்து அவிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக முடிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஃப்டர்நூன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. எல்லாருமே நல்லா வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அவ்வளோதான். லைட்டாக நான் தண்ணி தெளித்து சூப்பராக மாவில் பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கையில் பிடிச்சி பார்த்திங்க அப்படின்னா கொழுக்கட்டை மாதிரி நம்மளுக்கு பிடிக்க வரணும். அவ்வளோதான் வந்து பதம். இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சதுக்கு அப்புறமா கையில் எடுத்து இப்படி நான் பிடிச்சி பார்த்தேன். சூப்பராக வந்து கொழுக்கட்டை மாதிரி வந்தது. ஸோ அவ்வளோதான், மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இட்லி பானையில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ இட்லி பானையில் தண்ணி நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் இட்லி பிளேட் எடுத்துகிட்டு அதில் வந்து அப்படியே வச்சுக்கிறேன். எண்ணெய் எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்ல, ஒட்டாது, சூப்பராக வரும். ஸோ வந்து சின்னதாக வந்து புடி மாதிரி பிடிச்சிட்டேன், கொழுக்கட்டை மாதிரி கையாலேயே பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வச்சுட்டு வேக வைக்க வேண்டியதுதான். நம்ம ஈஸியான ரெசிபி. இதே மாதிரி நான் எடுத்து வச்சுருக்க எல்லா மாவும் வந்து பிடிச்சி வச்சுட்டேன். 2 தடவை வந்து நான் வச்சுருந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து 2 பிளேட் தான் என்னது. ஸோ அதனால் 2 பிளேட்லேயுமே வந்து பிடிச்சி வச்சுருந்தேன். எவ்வளோ குவான்டிட்டி வைக்க முடியுமோ வச்சுட்டு 2வதும் ஒரு பிளேட் வச்சுருந்தேன். ஸோ நாங்கள் வந்து நிறைய குவான்டிட்டி செஞ்சுருந்ததால் வந்து இவ்வளோ தூரம் ஆச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக கூட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சத்தமாக கிடச்சிது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக இட்லி பானையில் வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து பிடிச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து இது மேலே வச்சுட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து வெந்து வந்துடும். தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதால அது ஸ்மெல்லு கூட சூப்பராக இருந்துச்சு. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா வந்து எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வேலையாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமனாருக்கும் மாமியாருக்கும் வந்து டிஃபன் பாக்ஸில் வச்சு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டோம். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.